கோயில்லையே கொடிமரம் இருக்கு. அந்த கொடிமரத்துக்கும் நம்மளுடைய மனித உடலுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதுக்காக தான் அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் கோயிலில் கொடிமரங்கிற ஒரு விஷயத்த வச்சுருந்தாங்க. அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, கொடிமரத்தில் 32 வளையங்கள் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட்லேயும் 33 வெர்டிபிரேட்ஸ் இருக்குது. அந்த முதுகு எலும்பை நம்ம முன்னோர்கள் கனெக்ட் பண்ணி தான் அந்த கொடிமரத்தை வச்சாங்க. ஓகே, இது எதனால் அதை அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, கோயிலுக்குள்ளே அந்த கொடிமரம் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை கொடிமரம் இழுத்து அதுக்குள்ளே தக்க வச்சுட்டு அந்த கோயில் ஃபுல்லாகவுமே பாசிட்டிவான எனர்ஜிஸை அது சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸாக, சேஃபாக, ரொம்ப காமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த கொடிமரம் லைட்டனிங் அரெஸ்ட் கூட பண்ணும். என்னதுன்னா, மின்னல் தாக்கினா கூட அந்த கோயிலுக்கு எதுவும் ஆகாது. அதற்காகத்தான் இந்த கொடிமரத்தை கோயிலில் வச்சுருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள். முதுகெலும்பை நம்ம நேராக வச்சு கோயிலில் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடிமரத்தை மேலே பார்த்து நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு தான் கோயிலுக்கு போவோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ் ஆக்டிவேட் ஆகும். அப்போது நம்ம உடம்புக்கு தேவையான ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகும். இதற்காக தான் கொடிமரத்தை எல்லா கோயில்லையுமே வச்சுருந்தாங்க.